நேர்களே, இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில உலகத்துல இறப்புக்கு இரண்டாவது காரணமா சொல்லப்படக்கூடிய பக்கவாதம் நோய் சம்பந்தமான ஆலோசனைகளையும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடைகளையும் அளிக்க காத்துட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நேர்களே, இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில பக்கவாதம் நோய் சம்பந்தமான ஆலோசனைகளையும் உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விடைகளையும் அளிப்பதற்காக அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸிலிருந்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடரலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கவாதம் அல்லது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஹார்ட் அட்டாக்கு அடுத்தபடியாக அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆய்வறிக்கையில். ஸோ இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள் சார். அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்னா மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு போகிற ரத்தம் சரியாக போகாமலோ இல்லை மூளைக்கு உள்ளேயோ மூளையை சுற்றியோ இரத்த கசிவு ஏற்பட்டு ஒரு பகுதி மூளையில் ஒரு பகுதி செயல் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இது இட் ஹேப்பன்ஸ் வெரி அக்யூட்லி, அதாவது இம்மீடியட் ஆல் ஆஃப் அ சடன் இட் கம்ஸ் அண்ட் immediately and the function of particular part of the brain is lost. So that is what we call it as stroke. ஓகே சார். இந்த ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, யாருக்கு இந்த ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார்? அதாவது பல வகையான காரணங்கள் இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் பர்டிகுலர் ஸ்ட்ரோக் சிண்ட்ரோமை க்ரியேட் பண்ணுது. பல காரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா we divide that into modifiable and non modifiable. அதாவது ஜெனட்டிக் மேக்கப், அதாவது நம்ம ஏஷியன்ஸ் ஸ்ட்ரோக் டெவலப் ஆகிறதுக்குண்டான ஜெனட்டிக் மேக்கப் இஸ் மச் ஹையர். அண்ட் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் முக்கியமான காரணம் ஜெனட்டிக் மேக்கப். அண்ட் தி அதர் திங் இஸ் த ஏஜ். நம்ம வயது ஆக ஆக நமக்கு ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஸ்ட்ரோக் இஸ் ஹையர். வேறஸ் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், பிளட் சுகர், ஒபிசிட்டி, அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் லீடிங் டு ஒபிசிட்டி, டயட்ரி ஹேபிட்ஸ், இது எல்லாமே மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நம்மளால் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. வேறஸ் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை we can change our lifestyle to prevent a stroke. Okay, and second part of the question, யாருக்கு risk ஜாஸ்தி அப்படின்னா, generally stroke is a disease of elderly age, but in the recent trend பார்த்தீங்கன்னா because of the changing lifestyle it is becoming a disease of more young as well as an elderly disease. நேர்களே, இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில பக்கவாதம் சம்பந்தமான ஆலோசனைகளை தான் வழங்கிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார், இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க யார் யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் இல்லையா? இட்ஸ் மோர் ப்ரோன் இன் இந்தியா. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? Yes, diabetes இருந்தது அப்படின்னாலே ஜென்ரலாக we say that the risk of cardiac disease and brain disease, அதாவது cardiac heart attack and stroke they are not two separate things. ரெண்டுமே ஒரு ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். and the risk factors ரெண்டுக்குமே almost similar. ஓகே, ஜென்ரலாக டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா we say that their risk of developing a myocardial infarction or stroke is doubled. அதாவது சுகர் இல்லாத ஒருத்தருக்கும் சுகர் இருக்கவருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கவருக்கு the risk is 2 times higher. That is what it means. ஓகே சார். இப்போ இதோட இயர்லியர் சிம்டம்ஸ்னு ஏதாவது இருக்கா சார்? இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் அரெஸ்ட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இயர்லியர் சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரோக்குக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? அதாவது ஜென்ரலாக எனி வாஸ்குலர் டிசீஸ், அதாவது இரத்த குழாயினால் அடைப்பு ஏற்பட்டு டெவலப் ஆகக்கூடிய டிசீசஸ் லைக் myocardial infarction or stroke, the first stroke in most of the situations luckily are mild. Usually there will be some symptoms like TIA ன்னு சொல்லுவோம், transient ischemic attack. கை கொஞ்ச நேரம் வேலை செய்யாது, அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அட் தட் டைம் அவங்க இது ஸ்ட்ரோக்குங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டான அனாலிசிஸ் பண்ணி எல்லாம் மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு போனாங்க அப்படின்னா இந்த மேஜர் ஸ்ட்ரோக் கேன் பி ப்ரிவென்டட். பட் தெர் ஆர் வெரி ஃபியூ அன்லக்கி பீப்புள், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கே மேசிவ் ஸ்ட்ரோக்காக nothing much could be done for that. Okay, அந்த டைமில் if they identify the stroke and come within the window period to the hospital, potentially they could be treated. ஓகே சார். இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக்னா எந்த பகுதியில் ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம மூளைக்கு போகிற அந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு இட் லீட்ஸ் டு ஸ்ட்ரோக் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ஸ்ட்ரோக் ஹார்ட்டில் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்து இருக்குது. ஸோ அது எப்படி மக்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுன்னு கொஞ்சம். கரெக்ட்.
ஐ மீன் காமனாக ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க வந்து 2 years பேக் 3 years பேக் எனக்கு ஸ்ட்ரோக் வந்தது டாக்டர் அப்படின்வாங்க. when we analyze further they might have had some cardiac issues. Okay, there is a general myth, but in general stroke is a term defined to delineate the disease of the brain. Okay, அப்போது மூளையில் போகிற இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டோ இல்லை மூளையை சுற்றியோ இரத்த கசிவு ஏற்பட்டதுனால மூளையோட ஃபங்க்ஷன் பாதிச்சது அப்படின்னா அதை தான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. தனஞ்சயன் சென்னையிலேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? ஹலோ, தனஞ்சயன் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் கேட்கலாம். தனஞ்சயன் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. எனக்கு வாய்ஸ் கேட்கல. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். ஓகே மேம். அவங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. தனஞ்சயன், அழைத்தமைக்கு நன்றி. சார், நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எல்டர்லி பீப்புளுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி, அது அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு 60 years 50 years ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான டயக்னோசிஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடணும்? அதாவது பர்டிகுலராக அவங்க வந்து இப்போ ஒரு 6 months ஒன்ஸ் இல்லைனா வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலராக அவங்க வந்து இதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா கண்டினியூஸாக ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா? ஐ திங்க் தட் இஸ் வாட் இட் இஸ். இன்றைக்கி வந்து ஒரு 40 வயது தாண்டிட்டாலே நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடணும். ஒன்று வந்து லைக் நம்ம நினச்சதெல்லாம் சாப்பிடாம வி ஷுட் கட் டவுன் ஆன் அன்னெசரி ஃபுட் லைக் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அப்புறம் ஹை கொலஸ்ட்ரால் கண்டெய்னிங் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ், அதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பீரியாடிக் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். த பேசிக் திங்ஸ் லைக் ஹை கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், இதெல்லாமே நம்ம செக் பண்ணி கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் த மோஸ்ட் பார்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் கேன் பி ப்ரிவென்டட். அண்ட் ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க up to 80% ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் வித் ப்ராப்பர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஓகே, கண்டிப்பாக ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று கொஸ்டினும் இருக்குது டாக்டர். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்டர்லி பீப்புளுக்கு வரும், இது ஸ்ட்ரோக் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் டேஸில் வந்து நீங்கள் கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எல்டர் பீப்புள் இல்லாமல் வந்து யங்கர் பீப்புளுக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அது ஏதாவது இருக்குமா, இல்லை ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இதில் ஏதாவது இருக்கா? கரெக்ட். யூஷுவலாக ஸ்ட்ரோக் இன் யங் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஜெனட்டிக் டிசீசஸ். அதாவது இன் த பாஸ்ட் வென் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைல் வேர் ஹெல்தி ஆர் தே டிடன்ட் கோ ஃபார் செடென்ட்ரி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் ஹேபிட்ஸ், மொதல் வந்து ஜெனட்டிக் டிசீஸ் லீடிங் டு ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியா, ஹை கொலஸ்ட்ரால், ஒரு சிலருக்கு இயற்கையாகவே பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கும். ஆர் த ஜெனட்டிக் மேக்கப் வித் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது வீட்டில் யாருக்காவது இதுக்கு முன்னாடி யங் ஸ்ட்ரோக்ஸ், யங் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யங் ஏஜ்லேயே வந்து ஸ்ட்ரோக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, 20s 30sலேயே. பட் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஆர் வெஸ்டர்னைஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் all fast food habits and sedentary lifestyle, playing video games, no outdoor games, all those have led to young strokes. Like we are seeing very frequently, not at least very frequently, at least frequently we are seeing strokes in people between 30 to 40 years of age. Okay. That is quite alarming. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. ஜெயா, காஞ்சிபுரத்துலேருந்து அழைச்சிருக்கீங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார், எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே அந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருந்துச்சு. நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே இப்போவும் எனக்கு சில நேரத்தில் அந்த வலி எனக்கு இருக்குது. கழுத்துக்கிட்ட ஒரு வலி இருக்குது, தலையும் சில நேரங்களில் எனக்கு வலி எடுக்குது சார். அது கண்டினியூஸாக இருக்குமா? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். அது என்ன சார், அதுக்கு தீர்வே கிடையாதா? இது கண்டினியூஸாக நான் மாத்திரை போடணுமா, எப்படி என்னன்னு தெரியல. அந்த வாய் தான் ஒரு சைடாக போன் இருந்தது, இப்போ அது சரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. ஓகேம்மா, இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்து யூ ஹவ் ரெக்கவர்ட். ஸோ அந்த வாய் கோணிட்டு இருந்தது ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் நியூஸ். இப்போது ரெசிடுவல் பால்சி, அதாவது ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு வந்து அஃபெக்ட் ஆகி அந்த ஸ்ட்ரோக் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் லீவ், அந்த மூளையில் உள்ள ஃபங்க்ஷன் இறந்து போனனால ரெசிடுவல் பால்சி இருக்கும், கை கால் சரியாக வராதனால. அதுக்கு வந்து ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ரெண்டாவது வந்து பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யுவர் மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் would have realigned. ப்ராக்டிக்கலாக சில மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாதனால ஸ்ட்ரெஸ் ஆன் த அதர் மசில்ஸ் would be higher, which leads to இந்த நெக் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின், அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ப்ராப்பர் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெயின் கேன் பி அவாய்டட். பெயின் மெடிசின்ஸ்னால ஷார்ட் டைம் எஃபெக்ட் இருக்கும், பட் ப்ராப்பர் எக்ஸசைஸ்னால லாங் டர்மாக அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம்.
ஓகே சார், இப்போ வந்து இந்த காலர் கேட்ட மாதிரி தான். இப்போ என்ன டவுட் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு சார்? எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இஸ் அ ஹார்பிங்கர் ஆஃப் அ ஃபியூச்சர் ஸ்ட்ரோக். அதாவது ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்ததுன்னா திரும்ப ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரிஸ்க் இஸ் வெரி ஹை அன்லஸ் அதர்வைஸ் நம்ம அதுக்கு உண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸை அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா. இப்போது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி we have to go for a complete workup including the heart, neck, blood vessels எல்லாத்தையும் ஒர்க்அப் பண்ணி if there is any factor which can potentially lead to another stroke, ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா 60% 80% வரை ஃபியூச்சர் ஸ்ட்ரோக் வரதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நேயர் இணைப்பில் இருக்காங்க. சென்னையிலேருந்து சண்முகம் அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? ஹலோ சண்முகம் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் சண்முகம். சார், எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு லேட் இஷ்யூவில் வந்து ஐ காட் எ கேர்ள் சைல்டு. ஓகே. பட் வந்து டூரிங் தி டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கவரில் தவழில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது அப்போ தான் வந்து நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹியூமரேஜ் ஆயிருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பகுதி வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பிலாம் வந்து ஒரு லாஸ்ட்டு வந்து ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இது எப்படி டாக்டர், இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ அதனால் என்னன்னா அதான் ஆக்சுவலாக அவளுக்கு வந்து லெஃப்ட்டு தான் இப்போது ஹேபிட் ஆகிடுச்சு. லெஃப்டில் தான் எல்லாமே ரைட்டிங் எல்லாமே லெஃப்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கா. பட் ரைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ரைட் ஹேண்டும். பட் ரைட் லெக் வந்து கொஞ்சம் தூக்கி நடந்துட்டு இருக்கா. இது வந்து எப்படி டாக்டர், இது வந்து பர்மனெண்ட்டாக இப்படி தான் இருக்குமா இல்லை நாங்கள் எப்படி இது என்ன எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரியலி டிசப்பாயிண்டட். பட் ஆஸ் எ பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து என்ன கேர் கொடுக்கணுமோ அதை வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் உங்களுடைய சஜஷன் என்ன டாக்டர்? எஸ், நீங்கள் சொல்கிறது வந்து இட் இஸ் அ நியோனேட்டல் ஹெமரேஜ் இன் த பிரெயின், அதனால டெவலப் ஆன ஸ்ட்ரோக். ஓகே, இது வந்து டியூ டு டிஃபிகல்ட் பர்த் ஆர் பல காரணங்கள் இருக்குது. அதனால வந்து த ஹெமரேஜ் would have happened. But whatever happened, the good news is that usually children up to 5 to 6 years of age, the brain oda plasticity nu solluvom. Brain, one part of the brain taking over the function of the other part of the brain. That plasticity is extremely high. So when a child has a hemorrhage or affected part of the brain in a very young age and the other rest of the brain normal irundhathu appadina, usually they develop to a good or near normal functional level. Now that ipo neengale sonninga left side she has picked up the function, now left side will become her right side, that is the left side will become her dominant side, whereas the right side will be more of a supportive. Namakku left side irukkamadi, for her the right side will be a supportive side. And with the leg walking வந்து இந்த ஸ்டேஜில் நல்ல ஆக்டிவாக ஃபிசியோதெரப்பி பண்ணி if you make her function properly, it would recover to a good near normal functional level. ஷோர் சார், இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரோக்ஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது பிரெயின் பிளாக்கேஜ் டியூ டு ஹெரிடிட்டரி இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்னால குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? ஸ்ட்ரோக் இன் சில்ட்ரன் வந்து இட்ஸ் வெரி ரேர் டிசீஸ், பட் it is not unknown, but it can happen. Very rarely it happens, but luckily for us in children வந்து most of it will recover much better than adult. அதாவது childrenக்கு the brain is in a stage of development, especially young children less than 6 years of age, the brain இன்னும் grow ஆயிட்டு இருக்கு and brain functions are being assigned to different parts of the brain and the child is learning new skills. So at that time if some part is affected, then the other part takes over and they develop to a near normal functional level. Especially in children எதனால வரும் அப்படின்னா சில இரத்த குழாயில் abnormality, AV malformation சொல்லுவோம், அதனால bleeding வந்து stroke வரும். And the children வந்து they will start using the other side of the body and they will start learning to write with the left hand, they will play with the left hand, they will do most of the activities with the left hand, the right hand becomes supportive. So with proper physiotherapy over a long period of time, say about 4-5 years, as they develop into the adolescent and adulthood, they will function almost normal like any other people.
சார் நம்ம வந்து முன்னரே பேசிட்டு இருந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு எல்டர்லி பீப்புளுக்கு தான் வந்து இது காமன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்டர்லி பீப்புள் இப்போ நம்ம வந்து காமனாக பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் தனியாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ நிறையா இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாமே தனியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஸ்ட்ரோக் தானே அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி ஈஸி. அதாவது இப்போது நார்மலாக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இட் இஸ் அ பெயின்ஃபுல் டிசீஸ். செஸ்ட் பெயின் வந்ததும் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற அவேர்னஸ் மக்களுக்குள்ளே நிறையா இருக்குது. பட் ஸ்ட்ரோக் வந்து இட்ஸ் அ பெயின்லெஸ் டிசீஸ். பெயினே இருக்காது. பட் பீப்புள் ஷுட் ஹேவ் அவேர்னஸ் டு ஃபைண்ட் அ ஸ்ட்ரோக். வெரி ஈஸி டு ஃபைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை வந்து ஸ்மைல் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஃபேஷியல் டீவியேஷன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரோக். அவங்க 2 கையும் தூக்க சொன்னீங்கன்னா ஒரு ஆம் இப்படி ட்ரிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரோக். அண்ட் இஃப் யூ ஆஸ்க் them to speak a sentence, if they are slurring or if அவங்க வந்து நீங்கள் பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா it is a sign of stroke. They should clearly pick up, the other partner should clearly pick up these signs, and if அந்த மாதிரி சைன் இருக்குது அப்படின்னா they should immediately call the ambulance and get to the bigger hospital system possible, because we divide in the western countries எல்லாம் comprehensive stroke center னு சொல்லுவோம். அந்த மாதிரி our big hospitals are equipped with all the facilities to treat a stroke. They should get to those bigger hospitals where everything, once they enter the hospital, in the next 15-20 minutes all the evaluation can be done and ஒரு diagnosis arrive பண்ணிட்டு then further treatment can proceed. That sort of a setup they should reach immediately as soon as possible. ஓகே சார், நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வேலூர்லேருந்து முகமது அலி அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? ஹலோ சார். ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் வேலு, சொல்லுங்கள். சார் எனக்கு வயசு 60. சுகர் வந்து நார்மலாக வச்சுருக்கேன். நான் 350 சுகர் வச்சு நார்மலாக வச்சுட்டேன். நான் எதுவும் பிரச்சனை இல்லையா சார்? சுகர் நார்மலாக வச்சுருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை, சந்தோஷமான விஷயம். வேற என்ன ப்ரெஷரா உங்களுக்கு? வேறு முகமது அலி, இன்னைக்கு பக்கவாதம் சம்பந்தமான எபிசோடு இது. உங்களுக்கு அது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கண்டிப்பாக சார். எனக்கு சுகர் இந்த பக்கவாதம் வந்து மெடிசனே இல்லைன்னு சொல்கிறாங்களா சார்? ஓகே, வெரி குட் கேள்வி வேலு. அதாவது பக்கவாதம் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? இல்லை, மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பக்கவாதம் இந்த ஓல்டன் டேஸ் லைக் பிஃபோர் இந்த 1980s இந்த ஏர்லி 90s டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே டிஃபைன் ஆகலை. 1994 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரோம்போலைட்டிக் மெடிசன், அதாவது ஆல்டிப்ளேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மெடிசன் வாஸ் அப்ரூவ்ட் பை த FDA. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் ப்ராக்ரஸ். டுடே வி ஹவ் கம் ஃபுல் சர்க்கிள். வி ஹவ் அட்வான்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஃபஸ்ட்டு 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னா IV த்ரோம்போலைசிஸ், அதாவது வெயின்குள்ளே மெடிசன்ஸ் கொடுத்து அந்த கிளாட்டை கரைச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் 6 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படின்னா தெர் ஆர் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ரத்த குழாய் உள்ளே வந்து இந்த ஹார்ட்டுக்கெலாம் பண்ணுற மாதிரி ரத்த குழாய் உள்ளே கேத்தடர் போட்டு ஃபஸ்ட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணி செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கிளாட் அடைப்பு இருக்குங்கிறத பார்த்து அந்த அடைப்பை எடுத்து விட்டு அந்த ஸ்ட்ரோக்கை ட்ரீட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து டுடே ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் பீப்புள் வித் ஸ்ட்ரோக் ஃபார் அப் டு 8 hours of onset. But there are recent trials. இப்போ there is a recent trial called Dawn trial. அதில் வந்து பார்த்தீங்கன்னா up to 24 hours selected patientsக்கு ட்ரீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. So the stroke treatment is still evolving and we have come a long way in stroke treatment. ஓகே சார், இன்னும் ட்ரீட்மெண்ட் பற்றி இன்னும் நம்ம தெளிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வெற்றிவேல் கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நான் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 6-7 வருஷம் ஆச்சுங்க சார். வெற்றிவேல், தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ சார். சொல்லுங்க வெற்றிவேல். சார் நான் ஆக்சிடென்ட் ஆகி 6-7 வருஷம் ஆச்சுங்க சார். ஆக்சிடென்ட் ஆனதுல வந்து பெக்ஸ்பர் ஆயிடுச்சுங்க சார். பின்னாடி நான் தாடையில வந்து நரம்பியில் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே. அதுல கை கால் செயலிழந்து சார் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே. நரம்பு டைட்னஸ் ஆயிடுச்சுங்க சார். என்ன சொல்ல வந்தீங்க? நரம்பு டைட்னஸா இருக்கு, கால் நீட்ட முடியல, மடக்கி பிடிச்சிருக்கு. ஓகே. விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்போது நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போது ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டு அக்யூட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இருக்க ரெசிடுவல் டெஃபிசிட், அதாவது அதனால் கால் சரியாக மூவ் பண்ண முடியாமல் காலில் வந்து கொஞ்சம் டைட்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போது அந்த டைட்னஸ் வந்து யூஸ்வலாக வி கால் இட் அஸ் ஸ்பாசம் ஆர் நம்ம காமன் டேர்மில் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பாசமை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு மெயின்
ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசியோதெரப்பி தான். ஃபிசியோதெரப்பி there are some medicines to relieve the spasm. அந்த மெடிசன்ஸ் கொடுத்து ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் the spasm load will come down. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அந்த ஸ்பாசம் அதிகமாகி ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தி இருக்குது, 2 லெக்லேயுமே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா there are other treatments also like baclofen pump அந்த மாதிரிலாம் இருக்குது. those are advanced treatment. we don't have to discuss about that. but பேசிக்காக for most people, அதாவது 100-95% பேத்துக்கு ப்ராப்பர் ஃபிசியோதெரப்பிலே அந்த ஸ்டிஃப்னஸ் கேன் பி ரிலீவ்ட். சார் இப்போ நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்துச்சு ஒன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ரெக்கவரி டைம் வந்து எவ்வளோ நாள் ஆகும் சார்? இப்போது சில பேருக்கு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே ஒரு 6 monthsக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வந்து நாம் நார்மலாக பார்க்கும்போது அந்த ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? ஓகே, டுடே இன்றைக்கி இருக்க ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கரெக்டான அந்த கோல்டன் பீரியட், அதாவது வித்தின் த ஃபர்ஸ்ட் 6 to 8 hours மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தாங்க அப்படின்னா we can practically cure them. அதாவது there are good number of patients, 60-70% of the people, we can get them to a good near normal functional level. And the remaining and the 30-35% of the people who are come in the golden period or people who come late, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the acute treatment may not have affected or may not be provided to them. அவங்களுக்கு வந்து the recovery will take a long time. Usually most of them following stroke and the symptoms will recover, and the recovery period is maximum within the first 6 months. Okay, even beyond 6 months I have seen people recover, and proper physiotherapy with proper care, with supportive care and with proper rehabilitative efforts, அவங்க வந்து they continue to recover. It's a kind of a lifelong process. They may not get to a normal level, but they can get to a good functional level. ஓகே சார், இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. சத்யநாராயணன் அகமதாபாத்லேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? டாக்டர், எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுங்க. சொல்லுங்க சத்யநாராயணன். ஒன் ஆஃப் மை சன் இஸ் 10 years old. சடனாக ஒரு நாள் வந்து அன்கான்ஷியஸாக வந்து விழுந்துட்டு ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் இமீடியட்லி டுக் டு த டாக்டர் and afterwards he has suggested this valparin syrup. So we are continuing for 1 year. அது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுங்களா இல்லை எப்படி டாக்டர்? இது வந்து நடுவில் நிறுத்தலாங்களா வால்பாரின் சிறப்பு? ஓகே, சத்யநாராயணன், நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பையனுக்கு வந்து அன்கான்ஷியஸாக விழுந்தாரு, அதுக்கப்புறம் வால்பாரின் சிரப் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ வாட் யூ மைல்டு ஸ்ட்ரோக் மாதிரி இருந்ததுங்க அந்த டைமில் பார்க்கும்போது. ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிறது இட்ஸ் கால்ட் அன் எபிலெப்சி, அதாவது சீஷர் டிஸார்டர். இப்போ அந்த சீஷர் டிஸார்டரில் போஸ்ட் இக்டல் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சீஷர் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகி அந்த பிரெயின் பிகம்ஸ் ரியலி டயர்ட் அண்ட் ஒரு சைடு வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் மே நாட் ஃபங்க்ஷன். ஓகே, யூஸ்வலாக வித்தின் few hours or up to 24 hours it can take. Up to 24 hours it will recover back to normal function. அப்படின்னா it is truly a seizure, it's not a stroke. Okay, if suppose residual deficit இருந்தது அப்படின்னா that means a stroke, and அதுக்கு வந்து proper evaluation like CT scan, MRI scanலாம் பண்ணி எதுவும் structural disease இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி you have to treat accordingly. If your doctor has prescribed only valparin, then it means that structural disease இல்லை, valparin தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி without any cause சீஷர் வருது அப்படின்னா அதுக்கு வால்பாரின் சிரப் லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணணும். இட் மே நாட் பி எசென்ஷியலி லைஃப் லாங், பட் அதை டேப்பர் பண்ணுறது வந்து இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் மெடிக்கல் ப்ராப்ளம். யூ ஹேவ் டு டேப்பர் வெரி ஸ்லோலி டு அஷ்யூர் அண்ட் மேக் ஷூர் தட் இன்னொரு தடவை அந்த மாதிரி எபிலெப்சி வராமல் கரெக்டாக டேப்பர் பண்ணி அதை கொண்டு வரணும். சார், இப்போ இவங்க கேட்ட மாதிரி இந்த எபிலெப்சி இந்த மாதிரி பிரெயின் ரிலேட்டடாக இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்போ வந்து மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எபிலெப்சிலாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரோக்கை வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது சார்? அதாவது ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இட் இஸ் அ கிளினிக்கல் சிண்ட்ரோம். பல டிசீசஸ் பல வகையில் அஃபெக்ட் ஆகி நரம்பு எந்த இடத்துல அஃபெக்ட் ஆனாலும் இட் லீட்ஸ் டு பேராலிசிஸ், ரைட்? இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் function in terms of movement, in terms of speech, in terms of understanding speech, in terms of control, fine control of the movements. All those have been conglomerated as stroke. But as such நாங்கள் டிஃபைன் பண்ணுற ஸ்ட்ரோக் அப்படின்னா இது வந்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டோ இரத்த குழாய் பிளட் லீக் ஆகியோ டெவலப் ஆகிற ஸ்ட்ரோக்கை தான் நாங்கள் ஸ்ட்ரோக் as such அப்படின்னு சொல்கிறோம். மற்றது இட் ஹேஸ் a different diagnostic names for it and the treatment is completely different. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். விக்னேஸ்வரன் மதுரையிலேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட அம்மா வந்து ஆக்சுவலாக டயபெட்டிக் பேஷண்ட். ஓகே, அவங்களுக்கு வந்து இப்போ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து
160 இருக்கு. அண்ட் ஆஃப்டர் த ஃபாஸ்டிங், அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுக்கிறது வந்து 230 அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 months பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் ரெண்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நடக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைல்டு எப்படி நடக்க முடியாமல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படி ஷேக் ஆவாங்களோ அது மாதிரி ஷேக் ஆகுறாங்க. இப்போ அவங்களுக்கு நான் ஒரு வாக்கர்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்தா வந்து கொடுத்துருக்கேன். அவங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கால் வந்து டச் பண்ணும் போதோ இல்லை வந்து அதை நம்ம கிள்ளும் போதோ வந்து அதில் எனக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுக்கும்போது வந்து கணுக்காலில் வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு, மற்றபடி வந்து வேற நர்வ்ஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஆர்த்தோவிட் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் டே பை டே வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா வந்து முழங்கால் கீழே வந்து அந்த ஃபுட் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு உணர்ச்சி இல்லாத மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கால் மாற்றி மாற்றி வீங்கிக்கிட்டே இருக்கு. விக்னேஸ்வரன், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான விடைகளை சார் தருவாங்க. சார், இப்போ இவர் கேட்ட மாதிரி தான் இந்த டயபெட்டிக் இருக்கிற எல்டர் பீப்புளுக்கு இருக்கிற மோர் காமன் சிம்டம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கால் வலி வர்றது, வீக்கம் இருக்கிறது, அந்த மாதிரிலாம். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரோக்குக்கான ஒரு காரணியாக இருக்கக்கூடுமா, ஒரு ஃபேக்டராக இருக்குமா? அதாவது ஸ்ட்ரோக்னால மூளை பாதிப்பு ஒரு பக்கம், அதாவது டயபெட்டிஸ்னால மூளை பாதிப்பு ஒரு பக்கம். இப்போ டயபெட்டிஸ் அஃபெக்ட்ஸ் த என்டையர் பாடி, ரைட் ஃப்ரம் பிரெயின் டு த ஹார்ட் டு த பிளட் வெசல்ஸ், கிட்னி, லெக்ஸு, நர்வ்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ இவர் சொன்னது வந்து மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் ஃபிட்ஸ் இன்டு அஃபெக்ஷன் ஆஃப் பெரிஃபரல் நர்வ்ஸ். அதாவது காலுக்கு கைக்கு வர சின்ன சின்ன நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த நரம்பில் வந்து ஹை பிளட் சுகர் ஃபார் அ வெரி லாங் டைம் இருக்கனால அந்த நரம்புகள் வந்து இனிஷியலாக they will go for inflammation and they die ultimately. ஓகே, இந்த இனிஷியலாக அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது தொட்டாலே பயங்கரமாக பெயின் இருக்கும், பேரசீசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் த நர்வ் டைஸ் அவங்களுக்கு வந்து எந்த உணர்ச்சியுமே இருக்காது. இப்போ காலில் கையிலலாம் அந்த மாதிரி வரும். இப்போ அவர் சொன்னது கிளாசிக் பெரிஃபரல் நியூரோபதி, அதாவது முட்டுக்கு கீழே க்ளவ் அண்ட் ஸ்டாக்கின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பெரிஃபரல் நியூரோபதிக் சிம்டம்ஸ் தான் அவர் சொல்கிறார். இப்போது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடியலாக யூ ஷுட் கீப் அவர் பிளட் சுகர் அண்டர் டைட் கண்ட்ரோல், பை விச் இதுக்கு மேலே ப்ராக்ரஸ் ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆன ப்ராப்ளம் வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு வந்து விடை கிடையாது, ரெக்கவர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி. பட் இதுக்கு மேலே ப்ராக்ரஸ் ஆகாமல் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் மதுரையில் தான் இருக்கீங்க, தெர் ஆர் அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் மதுரை. நீங்கள் வந்து ப்ராப்பர் சுகர் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு ஹோல் பாடி செக்அப் பண்ணி பெரிஃபரல் நியூரோபதி நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா இட் குட் ஹவ் அஃபெக்டட் அதர் ரீஜன்ஸ் லைக் கிட்னி, ஐஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இந்த ஸ்டேஜில் ரொம்ப 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 முக்கியம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. சென்னையிலிருந்து ஜெயா அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஜெயா. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஜூலை 2 ஏர்லி மார்னிங் 1:30 ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பாத்ரூம் போகணும், அவங்கள அறியாம பெட்டில் பாத்ரூம் போயிடுச்சு. அப்போ பாத்ரூமுக்கு எழும்புறதுக்கு ட்ரை பண்ணி மெதுவாக எழுப்பினாங்க. நான் அப்போ அவங்கள பார்க்கும்போது வாஷ் போனி இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு. ஆனால் அதுக்கு முந்தின நாள் ஃப்ரைடே அவங்களுக்கு ஒரு மேரேஜுக்கு போயிருக்கும் போது லெஃப்ட் ஹேண்டு அந்த உள்ளங்கையும் விரல்களும் நம்னஸ் இருந்தது. அப்போ அதை நாங்கள் ஒரு ஹார்ட் டிசீஸாக இருக்கலான்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே உள்ள அது ஹார்ட் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் அங்கே டியூட்டியில் இருந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு இசிஜி, பிபி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது, நரம்பு தளர்ச்சியாக இருக்கும்னுட்டு ஒரு நெரோபியன் இன்ஜெக்ஷன் போட்டு 5 daysக்கு ஜெயா, உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் சுருக்கமாக கேட்கலாம் ஜெயா. அது வந்த உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். 3:30 ஜெயா, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, அழைத்தமைக்கு நன்றி சார். இப்போ அவங்க சொல்றது சடனா ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ஜெயா கேட்டது தான் கிளாசிக் சினாரியோ. திஸ் வி see day in and day out. This is the actual stroke for which we want to create awareness. ப்ரீவியஸ் டே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, கை காலில் உணர்ச்சி சரியாக இல்லை, அவங்க அதை வந்து they have gotten medical advice, but unfortunately for them entire evaluation was not done, and அவங்க திரும்ப நைட் வீட்டுக்கு போய் he has developed a major stroke. Yes. Okay, so அறிகுறி இருந்தும்
பயன் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இனிஷியல் சிம்டம்ஸ் வந்து ஸ்லைட்டாக ரெக்கவர் ஆனால் கூட கம்ப்ளீட் எவாலுவேஷன் பண்ணி இரத்த குழாயில் வந்து எங்கேயும் அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்திருந்தால் மேஜர் ஸ்ட்ரோக்கை தவிர்த்திருக்கலாம். We could not have completely avoided it, but we could have prevented it. ஓகே சார். சார் இப்போ இயர்லி சிம்டம்ஸ்னு பார்க்கும்போது இவங்க நம்னஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்டம் சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அவங்க வந்து ரெகுலராக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போ இல்லை ஏதோ போகும்போது வந்துட்டு நம்ம பிரெயின் ரிலேட்டடாக எந்த ஒரு செக்கப்புமே நம்ம பண்ணுறது இல்லை. பட் யூஸ்வலாக வந்து ஒரு 40 years 50 years ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான டயக்னோஸ்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார்? அதாவது ப்ராக்டிக்கலாக அவர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இஸ் கியர்ட் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரக்சரிங் ஆர் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். அதாவது பேசிக்கலாக பிரெயின் இஸ் நாட் அ செப்பரேட் ஆர்கன். இட் இஸ் வித்தின் அவர் பாடி. இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை தி மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸ். அவர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து அந்த மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸ் டீரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் ப்ரிவென்டிங் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக். யூஸ்வலாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி மேஜர் சேஞ்சஸ் எதுவும் தெரியாது பிரெயினில். ஐ மீன் அந்த கெராட்டிட் டிசீஸ், கெராட்டிட் நேரோயிங் அந்த மாதிரி இருந்தால் மைனர் ஸ்ட்ரோக் வரும்போது நமக்கு தெரியும். அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டட் எவாலுவேஷனால் we can treat it. But for the most part, master health checkup is designed to get our system in place, which indirectly prevents heart disease and brain disease. ஓகே. இப்போது ஹெரிடிட்டரியாக இப்போ வந்து அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ வந்து இந்த மாதிரியான இதில் இன்னொரு விஷயமும் இல்லை இருக்குல்ல சார்? இப்போ ஜெண்டர் வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு மேல் ஆர் மோர் ப்ரோன் டு இதில் ஸ்ட்ரோக் இல்லையா? அப்படி ஏதாவது இருக்கா? அதாவது இன் ஜென்ரல் இரத்த குழாய் ரிலேட்டட் டிசீஸ் வந்து விமென் இன் தேர் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப் டு 45 years of age they have some amount of protection because of the hormones. அதாவது beyond menopause அந்த 45 years தாண்டிட்டா women carry a similar risk as male. Okay, there is no significant gender difference or bias. Okay, and especially with the onset of more smoking habits in women, especially even in India the smoking habit in women is alarmingly increasing. Even that advantage of hormonal protection is gone. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. திருப்பூர்லேருந்து நாகராஜ் அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? நாகராஜ் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ சார். பேசுங்க நாகராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார் இந்த ப்ரெஷர் சார் இருக்கு சார், அதனால சார் சோக் எதனா ஆகுமா சார்? அதான் சார். மிஸ்டர் நாகராஜன் திரும்ப கேளுங்க சார். இந்த மாதிரி சார் ப்ரெஷர் இருக்கு சார், அதனால சார் ஏதோ சோக் எதனா ஆகுமா, எதனா கை ஏதோ பக்கவாதம் வருமா சார்? அதான் ஒரு டவுட்டுக்கு சார் கேட்கலாம் சார். கரெக்ட், வெரி குட் கொஸ்டின். அதாவது ஸ்ட்ரோக் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் கேன் லீட் டு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னால வந்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம், மூளையில் ப்ளீடிங் ஏற்படலாம், மூளையை சுற்றி ப்ளீடிங் ஏற்படலாம், மூளையில் அனியூரிசம் ஏற்படலாம். ஸோ ஸ்ட்ரோக், ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் ஸ்ட்ரோக். அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் ட்ரிக்கி பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. they have to have a periodic checkup. ஒரு 35 years 40 years தாண்டிட்டாலே பீரியாடிக் செக்அப் பண்ணி பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்தால் அதை ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஓகே சார், நம்ம இன்னும் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் எப்படி வந்து அதை மாடிஃபை பண்ணுறது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. குடியாத்தம்லேருந்து சுந்தரம் அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம் சுந்தரம்? சார் வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் சுந்தர். சார் ஹலோ. சுந்தரம் லைன்ல தான் இருக்கீங்க. உங்களோட டிவி வால்யூம் மட்டும் குறைச்சிட்டு பேசுங்க. லைன் தான் இருக்கிறேன். சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. எனக்கு 2 months முன்னாடி ஸ்ட்ரோக் வந்தது. ஓகே. இந்த பாதி தலையும் மறுத்து போன மாதிரி ஆச்சு. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ சுமார் இருக்கு. இப்போ மட்டும் இந்த விரலும் அந்த வாயாண்ட மட்டும் லைட்டா உணர்வு கொஞ்சம் அந்த லைட்டா ஷேக் மாதிரி வந்துட்டே இருக்கு, அவ்வளவுதான். இது பூர்ணமா குணமாயிடுமா? ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா டேப்லெட் சாப்பிட்டு கேட்கணும். இன்னும் மேற்கொண்டு திரியும் வருமா அது மாதிரி கேட்கலான்ட்டு. ஓகே மிஸ்டர் சுந்தர், இப்போ என்னுடைய பிளான் நடக்கிறது. இப்போ நான் ஃபைனான்ஸ்ல இருக்கேன். நான் ஃபைனான்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஓகே மிஸ்டர் சுந்தர், இப்போ உங்களுக்கு வந்தது இட் லுக்ஸ் லைக் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு பார்த்தா இட்ஸ் அ மைனர் ஸ்ட்ரோக் மாதிரி தெரியுது. அந்த ஸ்ட்ரோக் வந்து பார்ஷியல் ரெக்கவர் ஆகிருக்கு, இன்னும் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ப்ராப்பராக எவாலுவேஷன், அதாவது பிரெயினுக்கு உண்டான இமேஜிங், அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன், பிளட் வெசல் இரத்த குழாய்க்கு உண்டான இமேஜிங் அதெல்லாம் பண்ணி, ஹார்ட்டுக்கு உண்டான எவாலுவேஷன் எல்லாம் பண்ணி அதை எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க. மற்ற மெட்டபாலிக் டிசீசஸ் லைக் ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
for the most part 80% of the future strokes வந்து you can prevent. சார் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரோக்ல பார்க்கும்போது ஸ்ட்ரோக்ல நிறைய விதமான ஸ்ட்ரோக்ஸ் இருக்குங்களா சார்? எஸ், அதாவது ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இட்ஸ் a general term which includes இப்போ ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக். we call it as ischemic stroke. அதுதான் மேஜர் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரோக். like 80% of the stroke are ischemic strokes. other strokes like hemorrhagic strokes, bleeding ஏற்படுறது, blood brain சுற்றி bleeding ஏற்படுறது, aneurysmனால் டெவலப் பண்ணுறது, those are also are within the stroke. they are hemorrhagic stroke which constitute only about 20%, 20% தான் அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ். இந்த 80% of strokes ischemic strokesுமே there are we divide them today into two different categories. One is a small vessel stroke, other is a large vessel stroke. Small vessel strokes na மூளையில இருக்க சர்ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறது. அதனால வர சிம்டம்ஸ் ஜென்ரலாக மைல்டாக இருக்கும். and for some people they may not even identify such a stroke is happening. Progressively they will lose memory, they will lose function, they will lose cognitive function. So that is when we identify those small vessel strokes. Whereas large vessel strokes comes as a bolt from the blue, like all of a sudden a major vessel is occluded, they develop weakness and paralysis. That is what has a dramatic presentation, and those are the diseases we can potentially treat them if they come within the golden hour to the hospital. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. சென்னையிலேருந்து சந்திரா அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்னமா கேட்கலாம்? சார், என்னோட பையன் வந்து 7 months premature baby sir. ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது. சார், என்னோட பையன் வந்து 7 months premature baby. ஓகே, அவனுக்கு வந்து brain hemorrhage ஆச்சு சார். அதுக்கப்புறம் அது ஃபர்தரா டெவலப் ஆகல. சிடி ஸ்கேன் எடுத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த அதுக்கு முன்னாடி அந்த brain hemorrhage ஆகிறதுக்கு முன்னாடி he was very normal, ரொம்ப ஸ்பீடா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது. brain hemorrhage ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்லக்கிஷ் ஆயிட்டான் பையன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து 5 monthsல ஹைட்ராசிஃபாலஸ் ஷண்ட் பண்ணோம் சார். அந்த 5 monthsல இருந்தே அவனுக்கு வந்து டெவலப்மெண்டல் கிளினிக் எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தேன். இப்போ வந்து he is now 11 years old. அவனுக்கு வந்து ஸ்பாஸ்டிக் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா யூஸ் பண்றான். பட் ரைட் ஹேண்டும் ரைட் லெக்கும் ஸ்பாஸ்டிசிட்டி. எடுத்துட்டு வானாதான் எடுத்துட்டு வருவான். பிடிச்சி நான் பிசியோதெரப்பி கண்டினியூஸா நான் 1 yearல இருந்து விடாம கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் அவனை இப்போ கையில கொடுத்தா அவன் கிரிப் போட்டு எழுந்துக்கிறான். ஓகே, 3 yearsல வந்து அவனுக்கு ஃபிட்ஸ் மைல்டு சீஷர்ஸ் கல்டிவேட் ஆச்சு சார். ஓகே, அதுக்கு ஃபிட்ஸ் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன், இன்னும் வெறும் விடல. இப்போ ஒரு பாஸ்ட் 1 year ஃபிட்ஸ் வரல சார் அவனுக்கு. இன்னும் ஸ்டில் we are giving medicine. அவன் வந்து நடப்பானா நடக்க மாட்டானா அது ஒரு क्वेश्चन சார் என்னோட. ஓகே, இப்போ ப்ரீமெச்சூர் பிரெயின், அதாவது பிரெயின் நார்மலாக டெவலப் ஆகலை அப்படின்னாலே அதில் வந்து ஆப்வியஸ்லி பிரெயின் டெவலப் ஆகும் போதே ரத்த குழாயும் டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ when the baby is premature, the brain is in a stage of development and the blood vessels are very fragile. Blood vessels takes its own time to develop. அந்த டைமில் வந்து hemorrhage is not uncommon at all in a premature baby. And once the bleeding happens, and the bleedingனால எந்த அளவுக்கு brain damage ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட ரெக்கவரி இருக்குது. புரியுதா? இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா உங்கள் பையனுக்கு வந்து ஒரு சைடு இஸ் கம்ப்ளீட்லி அஃபெக்டட் ஆர் சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்டட் பிகாஸ் த hemorrhage was quite severe and you have undergone the treatment quite well. and இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ரெகுலர் ஃபிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, யூ ஆர் டூயிங் ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேட்டிவ் தெரப்பி, அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கனால he has developed to this stage. ஃப்ரம் ஹியர் நீங்கள் ஷீஷியோ மெடிசன்ஸை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது, கட்டாயம் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து ஃபிசியோதெரப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் give him a chance to recover further. ஒன்று. ரெண்டாவது வந்து you can try to teach him some occasional stuff like அவனுக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை சில தொழில் நுட்பம் ரீதியாக வந்து அவனை டெவலப் பண்ணி அதுக்கு உண்டான வகையில் வேலை செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா இட் will lead him to a more protective life. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. மதுரையிலிருந்து கண்ணன் அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கண்ணன், சொல்லுங்கள். சார், இந்த மாதிரி அங்கிளுக்கு வந்து ஒரு 15 days முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஓகே. அப்போ அதில் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு வந்து நார்மலாக மற்ற ஆக்டிவிட்டி எல்லாம் இப்போ ரெகுலராக அவரோட ஆக்டிவிட்டி அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஸ்பீச் மாத்திரம் வரல. இது இன்னும் ஸ்லோவாக ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குமா இல்லை டைம் எடுக்குமா சார் அது? இல்லை நம்ம ஸ்பீச் தெரப்பி நம்ம தனியாக ஏதாவது ட்ரை பண்ணணுமா? அதுக்காக ஏதாவது பண்ண வேண்டியிருக்குமா சார்?
கரெக்ட். கண்ணன், இப்போது நீங்கள் சொன்னது வந்து ஸ்ட்ரோக் வந்து 15 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு அண்ட் ஸ்பீச் அஃபெக்ட் ஆகிருக்கு நீங்கள், விச் மீன்ஸ் தட் பொட்டென்ஷியலி அவரோட லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அண்ட் ஒரு பர்டிகுலர் ரீஜன் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. மற்றபடி ஹேண்ட் லெக் மூவ்மெண்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஸ்பீச் ரெக்கவரி ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு சிக்னிஃபிகண்ட்லி ஹையர், அதாவது ரெக்கவரிக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி கட்டாயம் பண்ணணும். அண்ட் ஸ்பீச் தெரப்பி விடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா விதின் 6 weeks to 6 months யூ கேன் எக்ஸ்பெக்ட் குட் ரெக்கவரி. சார், இப்போ கேட்டுட்டு இருந்த மாதிரி தான், இப்போது நம்ம இந்த ஸ்ட்ரோக் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ இருக்குது சார்? அதாவது இந்த அக்யூட் ஸ்டேஜில் த ட்ரீட்மெண்ட் ஹேஸ் சிக்னிஃபிகன்ட்லி சேஞ்ச்டு. நான் முதல் சொன்ன மாதிரி இன்ட்ராவீனஸ் த்ரோம்போலிசிஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் தட் ஹேஸ் டு பி கிவன் விதின் த ஃபர்ஸ்ட் 4.5 hours ஆஃப் ஆன்செட் ஆஃப் ஸ்ட்ரோக். சில லார்ஜ் வெசல் ஸ்ட்ரோக், அதாவது ஒரு 100 ஸ்ட்ரோக் நடக்குதுன்னா அதில் 10% ஸ்ட்ரோக் வந்து we can potentially treat with more advanced treatment like mechanical thrombectomy. அதாவது இரத்த குழாய்க்குள்ளே கேத்தரை விட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்ப்போம். அதில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல இருக்க அடைப்பை வந்து there are various techniques. ஒரு பெரிய கேத்தடர் போட்டு அந்த கிளாட்டை வந்து சக் பண்ணி எடுத்துருவோம், இல்லை அந்த கிளாட்டில் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டு அந்த கிளாட்டை கிராப் பண்ணி we will take it out. அந்த மாதிரி கிளாட்டை எடுத்து பிரெயினுக்கு பிளட் சப்ளையை ரீபர்ஃப்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா there is a very good chance people can recover. I have treated people and people can recover to a good functional level that they can go back to work in few days time. So these are the possibilities in stroke treatment. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. சங்கர நாராயணன் விருதுநகர்லேருந்து அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சங்கர் நாராயணன், சொல்லுங்கள். சார், லாஸ்ட் இயர் என்னுடைய ஒய்ஃபு புவனேஸ்வரி, ஏஜ் 62, பெனால்டிக்கு வந்தேன் சார். நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் இஸ் ஏபிள் டு வாக், பாத்ரூம் டாய்லெட்டுக்கெல்லாம் போய் வந்துடுறேன். ஆம் தான் சார், ஃபிங்கரிங் வர மாட்டேங்குது, அப்பப்போ சுருண்டுக்கிறது. தெரப்பி ஒரு 1 year எடுத்தேன் சார். வீட்டில் இருந்து எவ்ரி 5 hours ஒரு தடவை ஒரு 20 நிமிஷம் நான் இந்த ஃபிங்கரிங்குக்கு தெரப்பி கொடுத்துட்ருக்கேன் சார். நல்லா க்யூர் ஆயிருமா சார்? எப்படி சார் ப்ளீஸ்? அதாவது ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகி நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ரெகுலராக ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் யூ ஆர் டூயிங் த ரைட் திங். அதாவது இந்த மாதிரி தான் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். நார்மல் ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி வந்து வெரி ட்ரிக்கி கொஸ்டின். பிகாஸ் யூஸ்வலாக ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகி பேராலிசிஸ் வந்துருச்சு அப்படின்னா நார்மல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் you can get to a good functional level by regular physiotherapy. ரெகுலராக நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ஒரு கேட்ட மாதிரி தான், இதில் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் அதில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ இருக்குது சார்? அப்சல்யூட்லி, திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இப்போது அக்யூட் ஸ்டேஜில் கிளினிக்கலாக பேஷண்ட்டை வந்து வேரியஸ் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸை வச்சு நாங்கள் ட்ரீட் பண்ணிடுறோம். பட் ரெசிடுவல் டெஃபிசிட், ஆல்ரெடி டேமேஜ் ஆன பிரெயினால் ஏற்படுறக்கூடிய வீக்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான தெரப்பி தான் ரீஹாபிலிட்டேஷன். அந்த ரீஹாபிலிட்டேட்டிவ் தெரப்பி ஹேஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட்லி அட்வான்ஸ்டு. நம்ம மாதிரி ரெகுலராக காலை நீட்டி மடக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது போக டுடே வி ஹேவ் ரொபாட்டிக் ஃபிசியோதெரப்பி வேர் ஒரு பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரேப் பண்ணி அந்த ரோபாட்டிக் ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸை டிஃபைன் பண்ணி அந்த ரோபோவில் போட்டுட்டோம் அப்படின்னா the robo helps them to function, okay, and helps them to move their hands, legs in a more structured way. And this robotic physiotherapy has opened a lot of avenues and there has been a significant difference in the robotic physiotherapy நால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு. ஓகே சார், ஒரு அட்வான்ஸ்டு மெத்தடாலஜி பற்றியும் சொல்லியிருக்கீங்க. இல்லை நம்ம இப்போ முடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை. இப்போ வந்து ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது இதில் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக சார்? எஸ், இன்னைக்கு because today being a World Stroke Day, my message to you is rather than treatment of stroke, we have advanced so far on that. Most important is prevention of stroke. We have to adopt to a very healthy lifestyle. அதாவது modifiable risk factors are the ones we can change, but adapt to a very healthy lifestyle, checking your blood pressure, cholesterol, sugar, and avoiding obesity, avoiding junk food, and all those things leads to a more healthier lifestyle and prevention of stroke. Yeah, thank you sir. இப்போ இந்த 1 மணி நேரம் உங்களுடைய ஆலோசனைகளை வழங்கியமைக்காக நன்றி சார். Thank you, it's my pleasure. நேயர்களே, இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் ஒரு நாள் சந்திக்கலாம்.